ஒன் லாஸ்ட் டான்ஸ் FIFA வேர்ல்டு கப் 2026ல. ஓகே, செமிஃபைனல்ஸ்ல FIFA வேர்ல்ட் கப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பாத்துருவோம். அதுக்கப்புறம் ஃபைனலோட ப்ரிவ்யூ. இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு ஸ்பெயின், இன்னொன்னு வந்து அர்ஜென்டினா. ஓகே, அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ண போறாங்க அதோட ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செமிஃபைனல்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு கார்த்தி சொல்லுவான். ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் பிரான்ஸ் இஸ் ஸ்பெயின். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து உன்கிட்ட வந்து மெசேஜ்ல சொல்லியிருந்தேன். ஓ பிரான்ஸா, ஓகே, ஆல்ரெடி உன்கிட்ட மெசேஜ்ல சொல்லியிருந்தேன் ஸ்பெயின் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ரீசன் நான் பின்னாடி சொல்றேன். எப்படி நான் வந்து அந்த ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கலாம். செகண்ட் செமிஃபைனல்ஸ் இங்கிலாந்து அண்ட் அர்ஜென்டினா. இது நான் தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன், இங்கிலாந்து வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை இங்கிலாந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்பெயின் கொஞ்சம் டஃபா இருந்திருக்கலாம். ஃபைனல்ல அர்ஜென்டினா வின் பண்ணிட்டாங்க. ஸ்பெயினுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும் இந்த ஃபைனலு. ஓகே, செமிஃபைனல்ஸ்ல என்ன நடந்துச்சு கார்த்தி, நீ சொல்லிடு. செமிஃபைனல் நான் எதிர்பார்த்தது வந்து ரொம்ப பெருசா இருந்தது. சரி, ஒரு நல்லா ஃபைட் பண்ணி ஆடுவாங்க, ரெண்டு டீம் கிட்ட ஈக்குவல் ஃபைட் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததா ஒரு ஒன் சைடட் டீம், கொஞ்சம் டீசென்டா ஆகிற டீம்ஸ் இந்த மாதிரி பார்த்தேன். எல்லாம் அதுவும் நல்லா தான் இருந்தது. சரி, செமிஃபைனல் ஒன்று வந்து ரெண்டு யூரோப்போட டாப் கிளாஸ் டீம்ஸ் ஆடுறாங்க, கொஞ்சம் அந்த ஃபைட்டிங் கேம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அப்படி இப்படி பார்த்தா அது ஒன் சைடட் பேட்டிலா போயிடுச்சு. இதோ இவங்க 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 இந்த மேட்ச்ல இருந்தாங்கன்னே தெரியல. மேட்ச் ஃபுல்லா தூங்கின்னு இருந்தாங்க இவங்க. ஆனா நீ ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தனா மிஸ்லீடிங்கா சொல்லும். 14 ஷாட் எடுத்திருப்பாங்க, எல்லாமே கோல் கீப்பருக்கு கேட்ச் கொடுக்குற மாதிரி. இப்படி கோல் கீப்பர் இப்படி பிடிக்கிற மாதிரி கைக்கே போட்டிருக்காங்க. டெஸ்ட் நான் லெஃப்ட் ரைட் டெஸ்ட் பண்ணல. இந்த டீம் தூங்கிட்டாங்க லிட்டரலா. எம்பாபே வந்து ஒரு கோவத்தோட அடிச்ச ஷாட்ஸ் தான் இவங்களுக்கு அந்த ஸ்டாட்ஸ்ல காமிச்சிருக்கோம். நீங்க போய் பாருங்க வியூவர்ஸ். எம்பாபே அடிச்ச ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எம்பாபே போடா பாலே தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவரா எடுத்துட்டு போய் அடிச்சு விட்டு இருந்தாரு கடைசி ஒரு 10 நிமிஷத்துலாம். ஸ்பெயின் அப்புறம் விட்டாங்க. சரி, அவன் அடி மழை தெரிஞ்சுனால அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எம்பாபே அடிச்சிட்டாரு. எனக்கு அங்கதான் புரியல, பிரான்ஸ் வந்து ஒரு பால் போக்பா மாதிரி ஒரு மிட்ஃபீல்டர் மிஸ் பண்றாங்களா எனக்கு தோணுது. ஏன்னா 2018 ஹைலைட்ஸ் கூட போய் பாருங்க. அந்த பால் பாக்பா வந்து லாங் பால்ஸ் எல்லாம் தருவாரு எம்பாபேக்கு. எம்பாபேயோட ஸ்பீடுக்கு லாங் பால்ஸ் கொடுப்பாரு. அதாவது சென்டரா அட்டாக் பண்ண முடியலன்னு வச்சுக்கேன், அந்த டீமால சென்டரா நேரா கோல் போஸ்ட்டுக்கு நேரா அட்டாக் பண்ண முடியல, அவங்களால பால் பாஸ் பண்ண முடியல, அவங்களோட அட்டாக்கிங் ஸ்ட்ரைக்கர்ஸ்னா என்ன பண்ணுவாங்க, லாங் பால்ஸ் அடிப்பாங்க. இங்க ஸ்பெயின் என்ன பண்ணாங்க, ஸ்பேஸே விடல இந்த மேட்ச். நீ அட்டாக்கருக்கு போட்டாதான்ல கோல் அடிப்ப. உன் அட்டாக்கரையே நான் வந்து அட்டாக்கர்லாம் பார்க்க போறதே கிடையாது. அவனை விட்டுறேன் நான். அவனை வந்து அவன் சும்மா போட்டோம், ஆஃப்ல வந்து போட்டோம், பிரச்சனையே இல்லை. உன் மிட்ஃபீல்ட பிடிச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு கழுத்தை பிடிச்ச மாதிரி நெருக்கிட்டாங்க. மிட்ஃபீல்ட பிடிச்சிட்டனால என்ன ஆச்சு, எம்பாபேக்கும் பால் போல, அந்த டெம்பலேக்கும் பால் போல. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் கோல் ஸ்கோரர்ஸ். லெஃப்ட் விங் ரைட் விங் ஸ்ட்ரைக்கர் ஆடுறது அவங்க ரெண்டு பேர் தான் பிரைமரி ஸ்ட்ரைக்கர். அப்புறம் அவங்களோட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் 5 அசிஸ்ட் கொடுத்து 6 அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு அது. அந்த பிளேயர் மைக்கேல் ஒலிசே, அவர் வந்து இந்த லாங்கர்ல வச்சுட்டு நம்ம வயசு தான் ஒலிசேக்கு நம்ப முடியல, ஆள் பார்க்க அந்த மாதிரி தெரிய மாட்டான். பட் நம்ம வயசு 22, அதான் யங் பிளேயர் தான். பட் கொஞ்சம் சுமாரான கேம்னு சொல்லலாம். ஸ்பெயின் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. மைக்கேல் ஒலிசேக்கு ஒண்ணுமே பண்ணல லிட்டரலா. 20 வாட்டி பால விட்டாரு. ஞாபகம் தான் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா 20 டைம் பால் பொசிஷனை விட்டுருக்காரு. ஸ்பெயினுக்கு பால் பொசிஷன் பாத்தீங்கன்னா ஈக்குவல். ஸ்பெயின் பக்கத்துல வந்து 51%, பிரான்ஸ் பக்கத்துல வந்து 49%. ஈக்குவலா இருந்திருக்காங்க. மொத்தமா வந்து ரெண்டு பேருமே ஷாட்ஸ் வந்து 10 ஷாட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா வந்து கோல் கீப்பர் சேவ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின் பக்கத்துல 3 கோல் சேவ் பண்ணிருக்காங்க. பிரான்ஸ் பக்கத்துல கோலே சேவ் பண்ணல, 2 கோலுமே விட்டாங்க. ஒன்னு பெனால்டி, ஒன்னு வந்து ஒரு கோலு டாப் பிளஸ் ஒரு 58 மினிட்ல ஒரு கோலு. ஆமா, ஓகே. அந்த நான் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சிச்சு மேட்ச். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே மேட்ச் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் ஆனோடனே இன்னொரு கோல் வச்சு முடிச்சு விட்டாங்க மொத்தமா. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் வச்சுக்கிட்டா கூட அவ்வளோ டைம் இருந்தது. பிரான்ஸால ஒண்ணுமே பண்ண முடியலையா? ஆக்சுவலி ஸ்பெயினுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்களோட ஃபுல் பேக்ஸ் இருக்காங்கல்ல. அந்த லெஃப்ட்ல பார்த்தோன்னா மார்க்கஸ் குக்ரேல நல்லா பஃபூன் மாதிரி இவ்வளவு முடி வச்சிருப்பாரு. ஆள் பார்க்க ஹேர் ஸ்டைல்ல செமையா இருக்கும். ஆள் குட்டியா இருப்பாரு. நீ நினைப்ப, டேய் இவனெல்லாம் டிஃபென்ஸ்ல வச்சா தடுப்பானாடா, இவன் ஹெட்டர்லாம் தடுப்பானாடா கார்னர்ல. சரி, ஏதோ ஒரு பால் போறான்ட்டு அவரு. ஆனா ஓடி காட்டுவாரு. கொஞ்சம் அட்டாக்கு ஓவர் ரன் பண்ணி ஒரு விங்கர் மாதிரி ஆடுவாரு. ஃபுல் பேக் டிஃபென்ஸ்ல இருக்கணும், அது ரெண்டுமே பண்ணோம். பட் அவரு அட்டாக் எங்க ஆப்போசிட் அட்டாக் போயிட்டு இங்க வந்து டிஃபென்ஸ் வேலையும் பார்ப்பாரு கரெக்டா. இவன் யங்கான பிளேயர்ஸ். ஸ்பெயினோட ஃபுல் பேக் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அந்த மார்க்கஸ் குக்ரே லெஃப்ட், ரைட்ல பெட்ரோ போரோ இம்பார்ட்டன்டான கோல் வச்சாரு. நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு 1-2 போட்டு போனாரு. எப்படின்னா அவனை பிடிச்சி நசிக்கிட்டாங்க ஒரு பிளேயர், ஸ்பெயின் பிளேயர் டிஃபெண்டர் கையை பிடிச்சி நசிக்கினான். அப்பயும் திருப்பி அவன்கிட்ட பாலை கொடுத்து அந்த பால் வந்து அவன் அப்படி லேசா டச் பண்ணா, இவன் இந்த ரைட் பேக் பெட்ரோ போறோம், அவன் ஒரு ஃபுல் பேக், அவன் ஓடுறான். அவன் ரன்னை எவனுமே பார்க்கல. பிரான்ஸ் பேன் இருந்தாங்க. அவன் உள்ள போனா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 1v1 தான். அதை கரெக்டா அடிச்சான் ஷாட். கோல் கீப்பரால அதை சேவ் பண்ண முடியாது. அதனால பவர்ஃபுல் ஷாட். அது கிரவுண்ட் ஷாட்ல பவர்ஃபுல்லா அடிச்சிட்டான். கொஞ்சம் ராக்கெட் ஆச்சா கை வச்சிருக்கலாம், அதனால விட்டாங்க. பிரச்சனை என்னன்னா, பிரான்ஸுக்கு வந்து மிட்ஃபீல்ட்ல பால் கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லை, எஸ்பெஷலி டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு.
கொஞ்சம் டிஃபென்ஸ்க்கு சப்போர்ட் பண்றது, அப்புறம் லாங் பால்ஸ் கொடுக்குறது ஸ்ட்ரைக்கருக்கு. ஏன்னா உன்னால மிடில் அட்டாக் பண்ண முடியும்னா தூக்கி லாங் பால்ஸ் அடிக்கணும், எம்பாபேக்கோ டெம்பலேக்கோ. அப்போ வந்து ஸ்பெயின் கிட்ட வந்து ஒரு மிஸ்டேக் வந்திருக்கும். ஆனா ஸ்பெயின் அதெல்லாம் பண்ண விடல. உன் மிட்ஃபீல்ட நான் கைத்த புடிச்சிடறேன்டா, நீ எங்க பால் போடுற நானும் பாக்குறேன்டா அட்டாக்கருக்கு, அந்த மாதிரியான ஒரு டாக்டிக்கல் கேம் ஆடிட்டாங்க. அதனால எம்பாபே சொன்னாரு இந்த மாதிரி நாங்க டிசர்விங்கே கிடையாது ஃபைனல்ஸ் போறதுக்கு அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆனா கோச் வந்து சும்மா அந்த ரெஃப்ரி எல்லாம் பத்தி பேசியிருந்தாரு. எங்களுக்கு ரெஃப்ரி இது பண்ணல அது பண்ணல அப்படின்ட்டு சாக்கு புக்கு சொல்லியிருந்தாரு வழக்கம் போல. எனக்கு ஒரு கேள்வி எனக்கு ஒரு கேள்வி பிரான்ஸ் 7 கார்னர் கிக் எடுத்திருக்காங்க, ஒரு கார்னர் கிக்க கூட கன்வெர்ட் பண்ண முடியல கோலா. வேற எந்த டீமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எஜிப்ட், ஒரு கேப் வர்டே, ஒரு ஜப்பான், அந்த மாதிரி டீமா இருந்தா கூட சரி கார்னர் கிக்ல எதுவும் பண்ண முடியல அப்படின்னா, 7 கார்னர் கிக் எடுத்து பிரான்ஸ் இவ்வளவு பெரிய டீம் ஒரு கோல் கூட போட முடியாதுன்னா எனக்கு டவுட். இந்த சைட்ல ஸ்பெயின் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கார்னர் கிக் தான் எடுத்திருக்காங்க. எப்படி அடிக்கலான்னு நம்ம முன்னாடி கேபவரேட் மேட்ச்லயே சொல்லிட்டோம். ஆக்சுவலி பாதி ஓப்பன் பிளேயே சொல்லியாச்சு. அவனுங்க கிட்ட நீங்க வந்து அவனுங்கள மாதிரி பொசிஷன் பெஸ்ட் ஃபுட்பால் ஆடக்கூடாது. இந்த ஜப்பான் பண்ணாங்க பாத்தியா, பிரேசிலோட ஒரு ஆஃப் விளாண்டாங்க பாத்தியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தனா அப்படியே பிரேசில் வந்து எப்படின்னா ஸ்பெயின் மாதிரியே எப்படி உருட்டிட்டு இருந்தாங்க பால, இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு அந்த சைடுன்ட்டு ஒன்னும் பாச்சா வேலைக்கு ஆகல. ஆனா ஜப்பான் கிட்ட ஒரு செகண்ட் தான் பால் கிடைச்சது, நறுக்குன்னு வச்சான் அந்த கோல். அதுதான் தேவை ஸ்பெயினோட விளையாடும் போது. நீ உனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சோண்டு இருந்தாலும் அச்சு உடைக்கணும் ஸ்பெயினை. அங்கதான் அவங்க ஸ்பெயின் கான்பிடன்ஸ் டாக்டிக்கலா அடிக்க முடியும். ஸ்பெயின் கிட்ட போயிட்டு நானும் டிக்கெட்டாக ஆடுறேன் உன்ன மாதிரி அப்படியே ஆடினா அவன் உன்னை தூக்கி சாப்பிட்டு போயிடுவான். ஏன்னா ரொம்ப வருஷமா விளையாடிட்டு இருக்காங்க அந்த டீம். அதனால அந்த ஸ்டைல் ஆஃப் பிளே இன்னொரு டீம் அடாப்ட் பண்றதுக்கு இதுவாயிடும். அவங்க கிட்ட லாங் பால்ஸ் ஆடிக்கலாம், சான்சஸ் லாங் பால்ஸ் ஆடிக்கலாம். நீ சொன்னல லாங் பால் தூக்கி அடிச்சிடலான்ட்டு, 7 கார்னர் கிடைச்சது, ஒரு செட் பீஸ்லயுமா ஒண்ணும் பண்ணல. அதான் எனக்கு புரியல. ஸ்பெயின்ல எல்லாம் குட்டவடையான பிளேயர் தான், எக்ஸப்ட் அந்த ராட்ரி மட்டும் தான் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் மட்டும் தான் 8. அந்த அந்த டீமோட சென்டர் பேக் 19 வயசு பையன் ஒருத்தன் குபார்சின்னு ஒருத்தன் ரொம்ப குள்ளமா இருப்பான். அப்புறம் நான் சொன்ன அந்த மார்க்கஸ் குக்ரேலாம் சொன்னல, அவனும் நிறைய முடிச்சு லெஃப்ட் பேக், அவனும் ரொம்ப குட்டை. பெட்ரோ போறோ ஓரளவுக்கு ஆயிட்டு, லெப்பாட் வந்து ஓகே. இதை வச்சு நீங்க இவனுங்க 7 கார்னர் எடுத்து பிரான்ஸ் அடிக்கலன்னா கொஞ்சம் மோசமா தான் விளையாடிருக்காங்கன்னு சொல்லுது. இல்ல அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், மிட்ஃபீல்டு தான் வந்து 2 சைடையும் வந்து ஆங்கர் போட முடியும், ஒன்னு அட்டாக்கிங்ல ஒன்னு டிஃபெண்டிங்ல. நீ சொன்ன மாதிரி அந்த சோக் போட்டனாலதான் வந்து எதுவுமே பண்ண முடியல பிரான்ஸால அப்படின்னு நம்ம முட்டு கொடுக்கலாம். ஆனா வந்து பிரான்ஸ் மாதிரி ஒரு பெரிய டீமுக்கு வந்து இது வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான ஒரு விஷயம். இல்ல பாக்பா இருந்ததான்னு வச்சுக்கேன், பாக்பா இருந்திருந்தானா, அந்த பால் பாக்பான்னு ஒருத்தவன், அவன் எப்படின்னா அட்டாக்கும் ஆடுவான், உனக்கு அந்த இன்ஜின் மாதிரி அந்த டீம்ல அவன் அட்டாக்கும் பண்ணுவான், டிஃபென்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவான், ரெண்டுமே ஹெல்ப் பண்ணுவான் சைமல்டேனியஸ்ல. ஸ்பெயின்ல பார்த்தா உனக்கு ராட்ரின்ற பிளேயர் இருக்காரு, அவர் வந்து மான்செஸ்டர் சிட்டிலாம் ஒரு தூண். அவர் இருக்க வரைக்கும் அந்த மான்செஸ்டர் சிட்டியை அடிக்கவே முடியாது. அவர் கொஞ்சம் ஃபார்ம்ல டிப் ஆன பிறகு கொஞ்சம் இதுவாயிடுச்சு. நேஷனல் டீமுக்கும் அவர் தான் நல்லா பண்றாரு, அட்டாக்கை உருவாக்குறாரு, அந்த ஆப்போசிஷன் அட்டாக் பண்ணா அதை நிறுத்துறாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் பிரான்ஸ்க்கு மிஸ்ஸிங். ஆக்சுவலி ஃபுல் பேக் கூட விட்டுரு, பிரச்சனை இல்லை, அது மாட்டிக்கினானுங்க அவனுங்க. எமால் வந்து ஒரு பெனல்ட்டி வின் பண்ணாரு, அந்த ரைட் அந்த லெஃப்ட் பேக் மாட்டிக்கினாரு லிட்டரலா. அவரால் ஓட முடியல, எமாலோட ஸ்பீடுக்கு கேட்சப்பே பண்ணவே முடியல. டிஃபென்ஸ்ல இன்னொரு அட்டாக்கே போல, அப்ப கூட முடியல அவரால் தடுக்கிறதுக்கு. ஸோ என்ன பிரச்சனைனா, ஒரு பால் பாக்பா மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா பயங்கரமா பண்ணிருப்பாங்கன்னு தோணுச்சு எனக்கு. இந்த கேம்ல ஃபைட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா பால் பாக்பா வந்து 2018 பிரான்ஸ் ஜெயிக்கும் போது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்தான். ஒரு கோல் தான் அடிச்சான் 6 மேட்ச்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா மிட்ஃபீல்ட்ல பாலை வச்சு சும்மா விளையாடின்னு இருந்தான், ஆப்போனண்ட்டை வெறிப்பேத்தின்னு இருந்தான். ஒரு மாதிரி இந்த சைட்ல போற மாதிரி பாஸ் போற மாதிரி ஏமாத்தி பாஸ் போடாத, கரெக்டா ஸ்ட்ரைக்கர் ஃப்ரீ ஆகும்போது பார்த்து நச்சுன்னு போடுவான் பாஸ். அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லாதனால இப்ப என்ன பிரச்சனைனா, பிரான்ஸ் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க, ஓப்பன் ஆயிட்டாங்க. அதுதான் தெரியணும். ஏன்னா நம்ம அவங்க அட்டாக்கை பத்தி தான் பேசணும். அந்த டெம்பலே, அப்புறம் ஒலிசே, அதுக்கப்புறம் எம்பாபே இருக்காங்க, பார்கலா, மைக்கேல் ஒலிசே, இவங்க எல்லாம் எழுத வச்சு பேசணும். பின்னாடி லைனை மறந்துட்டுமேப்பா. ஏன்னா டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட் இருந்தால் தான் உங்களால் கண்ட்ரோல் ஃபுட்பால் ஆட முடியும். நீ வந்து டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டை விட்டுனா அட்டாக் மட்டும் வச்சு ஜெயிக்கணும்னா, பால் பொசிஷன் வச்சிட்டாங்கன்னா கஷ்டம் இல்லை பிரான்ஸுக்கு. எதுவுமே பண்ண முடியல ஆக்சுவலி, அதனால தான் பிரச்சனையே அவங்களுக்கு. இது இப்போ நடக்கல, 2024 யூரோல இருந்தே இது நடந்துட்டு இருக்கு. ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் மாதிரி. 2024 யூரோல கூட தோத்தாங்க, அதுக்கப்புறம் நேஷன்ஸ் லீக்ல பெனல்டிஸ்ல தோத்தாங்க. ஸ்பெயின் வந்து ஒரு 2 டீமுக்கு வந்து எமகா தானே இருக்கானுங்க. ஒன்று வந்து இங்கிலாந்து, இன்னொன்று வந்து பிரான்ஸ். எப்ப பார்த்தாலும் வந்து ஸ்பெயின் கிட்ட மாட்டிக்கிறது, ஃபைனல் ஸ்டேஜ்ல வெளியே போயிருது. ஆனா நல்ல டேலண்ட் வச்சிருப்பானுங்க ஸ்பெயினோட, அதுதான் அங்கேயும் விட்டுருவானுங்க. அப்படியே ஒரு பெல்லிங்ஹாம், கேன் மாதிரி ஒரு பிளேயர் வச்சுன்னு கூட ஸ்பெயின் அடிக்க தெரியாது ஏன்னா உங்களுக்கு. ஓகே, செமிஃபைனல்ஸ் 1 பார்த்தாச்சு, அப்படியே 2க்கு ஜம்ப் ஆயிடலாம். இங்கிலாந்து அண்ட் அர்ஜென்டினா. இங்கிலாந்து வந்து நார்வே அடிச்சுட்டு வந்துட்டாங்க. எனக்கு நார்வே பத்தி கொஞ்சம் சொல்லணும். நார்வே வந்து எனக்கு ரீசெண்டா ரொம்ப பிடிச்சிருச்சு ஹாலண்ட்னால. ரவுண்ட் ஆஃப் 16 வரையும் வந்துட்டாங்க. நான் நினைச்சேன் ஓகே செமி போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும், ஹாலண்ட் கூட்டு போயிடுறாரு. ஹாலண்ட் இன் கேஸ் வந்து அந்த கோல்டன் பூட் ரேஸ்ல வந்து 7 கோல்ஸ் அடிச்சிருந்தாரு, அந்த ரேஸ்லயும் இருந்தாரு, பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்லயும் நம்பர் 3ல இருக்காரு. ஓகே அப்படின்னா எடுத்துட்டு வந்துருவாரு டீம் உள்ள அப்படின்னு வந்திருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். அவங்கள அடிச்சுட்டு இங்கிலாந்து உள்ள வந்திருக்காங்க செமிஃபைனல்ஸ்க்கு. அர்ஜென்டினா கூட விளையாடி தோத்துட்டாங்க. 2-1 அர்ஜென்டினா வின் பண்ணியிருந்தாங்க.
ஓகே, இந்த மேட்ச் செமிஃபைனல்ஸ் 2 பத்தி நீ சொல்லு. மெஸ்ஸி ஒரு கோல் கூட அடிக்கல இந்த மேட்ச்ல. செமிஃபைனல்ஸ் 2ல மார்டினஸ் அண்ட் பெர்னாண்டஸ் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. உன்னோட கருத்துக்கள் இந்த செமிஃபைனல்ஸ் 2க்காக? செமிஃபைனல் 2 பிரச்சனை என்னன்னா, அதாவது ஸ்பெயின் பிரான்ஸ் மேட்ச் பார்த்த வரைக்கும் டாக்டிக்கல் கேமா இருந்தது. அதாவது ஃபுட்பாலை கூர்ந்து பாக்குற ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்களே, ரொம்ப மைன்யூட்டா நோட் பண்ணுவாங்கல்ல. இந்த மாதிரி பிளே பண்றாங்க, இப்ப கொஞ்சம் கோல் வராது, அடுத்த ஆஃப்ல மேபி கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி கோல் வரும் அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு அந்த மேட்ச் பார்த்துருக்கலாம். டாக்டிக்கல் ஃபுட்பால்னா அந்த ஸ்பெயின் பிரான்ஸ்ல வந்தது. ஸ்பெயின் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து முடிச்சு விட்டாங்க. ஆனா இந்த அர்ஜென்டினா இங்கிலாந்து வந்து டைரக்ட் ஃபுட்பால் எல்லாருக்கும் தெரிஞ்சது. பால தூக்கி அடிச்சுனே கிராஸ் மேல கிராஸ் போடு, உள்ள எங்க கிடைக்குதோ அட்டாக் பண்ணு, லாங் ரேஞ்சர் எடு, கோல் எப்படியாச்சும் அடிக்கிறோம். எப்படி அடிக்கிறோம்னு தெரியாது, ஆனா எப்படியாச்சும் அடிக்கிறோம். அந்த மாதிரி போனாங்க. இங்கிலாந்து ஒரு கோல் அடிச்சுட்டாங்க. நீ சொன்ன மாதிரி, நீ சொன்ன பிடிச்சு நான் வந்திருக்கணும். ஆக்சுவலி அவங்க எங்க விட்டாங்கன்னா ஒரு கோல் நான் சொல்றேன். பால் பொசிஷன் பாத்தீங்கன்னா 64% அர்ஜென்டினா, இங்கிலாந்து வந்து 36%. இதுலதான் விட்டாங்க. பால கையிலேயே வச்சில்ல. அது ஏன்னா 8 சென்டர் பேக் போட்டாங்கன்னா எப்படி பால் பொசிஷன் அப்ப நீ 8 சென்டர் பேக் அதாவது ஒரு கோல் அடிச்சுட்டாங்க 55 மினிட்ல, ஒரு கோல் போட்டாங்க எப்படியோ. அந்த கார்டன்ன்ற பிளேயர் போட்டாரு. அந்த ரைட் சைட்ல இருந்து ஒரு கிராஸ் வரும், அதை வந்து எங்கிருந்தோ வந்து எல்லா டிஃபெண்டருக்கு முன்னாடி குறுக்கால பூந்து வந்து டமால் உள்ள தட்டிட்டு போயிருவாரு, டேப்பிங் பண்ணிட்டு போயிருவாரு. அது கொஞ்சம் ஸ்பீடா வந்து டேப்பிங் பண்ணிட்டு போயிருவாரு. அந்த பால் யாரும் பாக்கல அர்ஜென்டினா பிளேயர்ஸ் எல்லாம். டக்குனு உள்ள பூந்து வந்து அடிச்சிட்டாரு. அடிச்சிட்ட பிறகு நீ என்ன பண்ணுவ? அட்டாக் தான் பண்ணுவேன். இன்னொரு கோல் எடுத்துட்டா கொஞ்சம் சேஃப் ஆயிடலாம், அட்டாக்கும் பண்ணணும். அட் த சேம் டைம் கொஞ்சம் டிஃபென்ஸ் வரும்போது டிஃபென்ஸும் ஆடி அந்த பேலன்ஸ் கேம் ஆடி பார்த்துருக்கோம். இங்கிலாந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த தாமஸ் டூக்கல்ன்ற கோச் வந்து என்ன பண்ணாரு, ஓகே ஒரு கோல் அடிச்சாச்சு, பாய போட்டு படுப்போம் அப்படின்னு படுத்தாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாரு அவரு. என்ன பண்ணாரு, டிஃபென்சிவ் சப்ஸ்டியூட்லாம் இறங்கினாரு. அந்த கோல் அடிச்ச கார்டனை தூக்கிட்டாரு. கார்டன் தான் ஓடி காட்டுற பிளேயர் அந்த லெஃப்ட்ல. பெல்லிங்கம் வந்து எதுவும் பண்ணல, பட் அவரால் முடிஞ்சதெல்லாம் பண்ணாரு. அவரால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ டீமுக்காக. அவர் எங்க அட்டாக்ல இருந்து டிஃபென்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போறாரியா, அது ஒரு கோலை சேவ் பண்ணி கொடுத்துட்டு போனாரா? இல்லைன்னா அந்த ஷாட் ஒருத்தர் எடுத்துட்டு இருந்தாரு அர்ஜென்டினா பிளேயர். அதை எடுத்து இன்னொரு கோலும் போயிருக்கும். 3-3ல ஜெயிச்சிருப்பாங்க. 3 கோல்ஸ் அடிச்சு. அங்கிருந்து வந்து ஒருத்த மனுஷன் அட்டாக்ல இருந்து இந்த சப்போர்ட் பண்றான். அட்டாக்கு பால் கொடுங்கடானா பாய் போட்டு படுத்துட்டானுங்க எல்லாரும். அவங்க அர்ஜென்டினா எப்படின்னா ஃப்ரீ கிஃப்ட், ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. என்னன்னா, நான் ஒரு கோல் அடிச்சிட்டேன், பால்ல நீயே வச்சுக்கோ, நாங்க ஒரு கோலை ஜெயிச்சிருவோம். அதாவது எப்படி 45 நிமிஷத்துக்கு நீ ஒரு கோலை காப்பாத்துவீங்க, எப்படி காப்பாற்ற முடியும் பாரு. அதுல வேற 6 சென்டர் பேக் ஸ்பெயின் நினைச்சிட்டாங்களா? ஸ்பெயின் தான் பண்ணாங்க அதை போன செமிஃபைனல்ஸ் 1ல. ஸ்பெயின் கூட உருட்டுவாங்க, அட்டாக்கிங் பார்த்து உருட்டுவாங்க, அவங்க ஆஃப்லயே உருட்டிட்டு இருக்க மாட்டாங்க ஸ்பெயின் பால. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் அதாவது 11 பிளேயர்ஸ் ஒரு பாக்ஸ்ல இருக்கானுங்க டிஃபென்ஸ்லனா, நீ எப்படி வந்து கோல் விடாத இருக்க முடியும் சொல்ல? எங்கன்னா அதுவும் உனக்கு ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் டிஃபென்ஸ்ல வந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி எங்கன்னா வந்து தப்பு பண்றாங்க. இங்க போய் இவனை ட்ராக்கிள் பண்றது, அதுக்கப்புறம் ஹேண்ட் பால் வாங்கிடுறது, இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா அவங்க கையெல்லாம் பின்னாடி வச்சு டிஃபென்ஸ் பண்ண மாட்டாங்க. சென்டர் பேக்னா தெரியும், ஹேண்ட் பால் வரும்னா கையை பின்னாடி கட்டிட்டு டிஃபென்ஸ் பண்ணுவாங்க, நீ பாத்துருப்பல. அது வந்து விஷன் மறைச்சிடுது. அர்ஜென்டினா சுத்தி அட்டாக் பண்றானுங்க, கிராஸ் மேல கிராஸ் அடிக்கிறானுங்க. மெஸ்ஸி தான் 2 கிராஸ் போட்டிருந்தாரு. ஒரு டைரக்ட் ஃபுட்பால் விளையாடுனாங்க 2 பேருமே. ஆனா அதுல இங்கிலாந்து வந்து ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச் எடுத்துட்டானுங்க. அந்த கோல் அடிச்சோடனே அங்கதான் வந்து ஒரு அந்த கேமே ஓப்பன் அப் ஆச்சு அர்ஜென்டினா. அது வரைக்கும் ரொம்ப நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 19 ஃபவுலா கேள்விப்பட்டேன். அதுதான் ரொம்ப ரேரஸ்டான சினாரியோ. 2 டீம் சேர்ந்து 19 ஃபவுல் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேமே விளாடல. அதாவது ஒருத்தன் மாத்தி அடிச்சு விளையாடிட்டு இருந்தானுங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த கோல் வந்தது. அர்ஜென்டினா டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கி லாங் பால் போடு, கிராஸ், லாங் ரேஞ்சர் ஷூட் எடு, நேரம் கோலை பார்த்து அவன் பிடிக்கிறானோ தடுக்கிறானோ அடிச்சுட்டே இருந்தாங்க. 2 கோல் வந்துச்சு கரெக்டா. ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சாங்க, மெஸ்ஸி தான் 2 அசிஸ்ட் கொடுத்திருந்தாரு. அவரை வந்து போட்டு பந்தாடிட்டாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா நசிக்கிட்டானுங்க, போட்டு 4-5 பேர் சேர்ந்து நசிக்கிட்டானுங்க. அப்ப கூட 2 அசிஸ்ட், அதுவும் அவரோட வீக் ஃபுட்டான ரைட் கால்ல ஒரு அசிஸ்ட் கொடுத்தாரு. அதை கூட தடுக்க முடியல இவனுக்கு, எவ்வளவு பேர் டிஃபென்ஸ் பண்ணி இங்கிலாந்து. அதான் சொன்னல, இங்கிலாந்து கிட்ட போர்ச்சுகல் கிட்ட டேலண்ட்லாம் இருக்கு. அதை வந்து பெஸ்டா யூஸ் பண்ற மாதிரி கோச் ஆட வைங்கன்னா அந்த கோச்சஸால பண்ண முடிய மாட்டேங்குது. இப்ப ஸ்பெயின் கோச் பாரு, அவர்கிட்ட இருக்கு, ஏன்னா டேலண்ட் தான் இருக்குது. அதை வச்சு அவர் பெஸ்ட் எடுக்கிறாருன்னா, போர்ச்சுகல் கிட்ட இருக்க இல்லாத மிட்ஃபீல்டர் ஸ்பெயின் கிட்ட இருக்குது. அதாவது ஸ்பெயினோட மிட்ஃபீல்டு ஒத்துக்கிறார். ராட்ரி சம பிளேயர். ராட்ரி வந்து ஜென்ரேஷனல் பிளேயர். அவர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல கரண்ட் வேர்ல்ட்ல சொன்னா ராட்ரி தான் பெஸ்ட். ராட்ரிக்கு அப்புறம் பாக்பா வருவான் மேபி. ஆனா பாக்பா வந்து அந்த சப்ஸ்டன்ஸ்ல யூஸ் பண்ணதுனால அவர் வந்து கன்சிடர் பண்ண முடியாது நம்மளுக்கு கன்ஃபார்மா. 2 வருஷம் பேண்ட்ல இருந்து இப்பதான் வந்தாரு. நேஷனல் டீம் கூட ஃபிட்னஸ் இல்லாதனால எடுக்கல பிரான்ஸுக்கு. அந்த வகையில் பார்த்தோன்னா, நீ இங்கிலாந்து பார்த்தோன்னா நல்ல டேலண்ட் வச்சிருக்கானுங்க. பிரீமியர் லீக்ல நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு, டஃப் மேட்சஸ் ஆடுறானுங்க. அப்போ கூட எப்படி தோக்கணும்னு காட்டுறானுங்க வருஷம் நானும் பாக்குறேன். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மேட்சஸோ எப்படி தோக்க கூட அப்படிதான் தோக்குறானுங்க. அதெல்லாம் ஒரு கோல் அடிச்சுட்டா டிஃபென்சிவ் அப்ரோச் போகக்கூடாது, நம்மளுக்கே தெரியும். ஒரு கோல் லீட்லாம் வந்து ஒரு முள் மாதிரி டக்குன்னு ஒரு கார்னர்லயோ செட் பீஸ்லயோ வந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஃப்ரீ கிக்லயோ எங்கேயோ எப்படியோ ஒரு கோல் வந்துச்சுன்னா திருப்பி நீ அடிக்க போகும்போது டிஃபென்சிவ் எரர் பண்ணா அந்த டீம் கம்பேக் பண்ணிடும்ல. அதே தான் அர்ஜென்டினா பண்ணாங்க. அவங்க எதுவுமே தவறாலாம் செய்யல. ஆனா எனக்கு
இங்கிலாந்து அப்ரோச் தான் பிடிக்கல, எனக்கு அந்த கோச் தூக்கிடுவாங்கன்னு தோணுது தெரிஞ்ச அவரை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கோச் ஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துன்னு போயிருக்காரு, அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியல இவர் எடுத்துன்னு வந்தாங்க. இவர் என்னன்னா பாய் போட்டு படுக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு சேலரி கொடுத்தாங்க எனக்கு கேள. இங்கிலாந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு, ஏன்னா இவர் சாம்பியன்ஸ் லீக்லாம் வின் பண்ணிருக்காரு, நல்ல கோச் தான். ஆனா போய் டிஃபென்சிவ் அப்ரோச் எடுப்பியா நீ அர்ஜென்டினாக்கு? அதுவும் மெஸ்ஸி மாதிரி ஒரு பிளேயர் இருக்காருன்னா, அவர் எப்போனா கேமை மாத்திர பிளேயர், அவர்கிட்ட போய் நீ 1 கோல் லீட் எல்லாம் வச்சுன்னு நான் 10 சென்டர் பேக் வைப்பேன் வச்சுட்டு தடுப்பேனா எப்படி? வாய்ப்பே இல்லை. அந்த கோல் கீப்பர், இங்கிலாந்து கோல் கீப்பர் பாவம் 45 நிமிஷம் இந்த சைடும் அந்த சைடும் தாவி தாவி விழுந்துட்டு இருந்தான். அவனுக்கு ரெஸ்ட் கொடுக்க வச்சு அட்டாக்கு பால் போடுங்கடா, நீ சொன்ன பொசிஷனே வைக்கல. ஏதோ குழந்தை பசங்க ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்தது, குழந்தை பசங்களும் பெரிய பசங்களும் அந்த கேம் ஆன மாதிரி இருந்தது. அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் இங்கிலாண்டையும் அர்ஜென்டினாவும் அப்படி ரொம்ப தாழ்வாலாம் சொல்ல, அந்த கேம் அவங்க ஆன அப்ரோச் அப்படி இருந்தது. ஒரு குழந்தை பசங்க வந்து டிஃபென்ஸ்க்கு போயிட்டு ஐயோ 1 கோல் ஆச்சாச்சு, இப்ப அண்ணனுங்க எல்லாம் சேர்ந்து கோல் அடிக்க கூட தட்டணும், அந்த மாதிரி அண்ணனுங்க லிட்டரலா. அதுல வந்து கேம் நீ சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல தான் மேட்சே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த டிராமாஸ் தான் நடந்தது மொத்தமாவே. செகண்ட் ஹாஃப்ல தான் மேட்சே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபவுல்ஸ் தான். நீ ஹைலைட்ஸ்லோட பார்த்தா ஒன்றும் இருக்காது. அவன் ஷாட்டே எடுக்கலையா, 2 டீமும் ஒரு ஷாட் கூட எடுக்கல. அதான் வந்து உங்க ஹைலைட்ஸே. அங்க படுமோசம் அப்படிப்பட்ட ஆஃப் அது. இந்த வேர்ல்டு கப்ல நான் பார்த்ததுல அப்படி இருக்கும். நீ ஹைலைட்ஸ் சொன்னா திருப்பி பாருங்க யோசி இருந்தா, அந்த 2 நிமிஷம் ஹைலைட்ஸ்ல செகண்ட் ஹாஃப் தான் காட்டுவாங்க உங்களுக்கு. ஏன்னா அர்ஜென்டினா அட்டாக் மேல அட்டாக் பண்ணினே இருந்தாங்க, கோல் வந்துடும், அட்டாக் மேல அட்டாக் பண்ணினே இருந்தா ஆகும். கரெக்ட். அது ரெண்டுமே வந்து 5 மினிட்ஸ் கேப்ல தான். ஒன்னு வந்து 85th மினிட், இன்னொன்னு வந்து 92nd மினிட். அதுதான் அவங்க வந்து அதான் அர்ஜென்டினா கிட்ட என்ன புரியுதுன்னா, அவன் மட்டும் கோல் பின்னாடியில இருந்தா ரொம்ப டேஞ்சர் டீமா இருக்காங்கன்னு தெரியுது. இதுல இருந்து கடைசி ஒரு 4 to 5 மேட்சஸா நான் பார்த்த வரைக்கும் பின்னாடி 2 கோல் பின்னாடி இருந்தாலும் எங்களால அடிக்க முடியும், நாங்க அட்டாக் பண்ணினே இருப்போம், கோல் ட்ரை பண்ணினே இருப்போம், நாங்க டிஃபென்சிவ் கேம்லாம் ஆட போறது இல்லை, நாங்க கோல் விட்டாலும் பரவாயில்ல, நாங்க கோல் அடிப்போம், அந்த ஒரு மைண்ட் செட்ல போயிட்டாங்க அவங்க. அதனால அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸ்பெயின் இவங்க அர்ஜென்டினாவுக்கு. இங்கிலாந்து வந்து அந்த புகாயோ சாக்கா, அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க, அந்த கார்டன், இவங்களெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாத அட்டாக்கிங் பிளேயர்ஸ் உள்ள எடுத்துன்னு வந்திருந்தாலே அர்ஜென்டினாவை ஜெயிச்சிருக்கலாம். ஆக்சுவலி இங்கிலாந்து கையில இருந்த மாதிரி குடுத்துட்டானுங்க, கிஃப்ட் கொடுத்துருக்கானுங்க, நாங்க போங்க போய் ஜெயிச்சுக்கோங்க இன்னொரு வாட்டி கூட வேணாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க இப்ப. ஏன்னா புக்காயோ சாக்காலாம் வந்திருந்தா அழகா ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து லெஃப்ட்ல வந்து ரைட் சைட்ல வந்து நல்ல சான்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாரு. கொஞ்சம் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி சொல்லலாம் இந்த இங்கிலாந்து டீம்ல, ஒரு ஸ்டார் பிளேயர் அவரு. நீ பெல்லிங்கம், ஹாரி கேனுக்கு அடுத்து சொல்லணும், புகாயோ சாக்கா வந்து ஒரு டேஞ்சரஸ் காய் அந்த ரைட் விங்ல. எப்போ வேணா வந்து திடீர்னு உள்ள பூந்து கோல் அடிப்பாரு, லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் அடிப்பாரு, சான்ஸ் கிரியேட் பண்ணுவார் மெஸ்ஸி மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிளேயர்லாம் எப்ப 94வது நிமிஷத்துல எடுத்து வந்து என்ன சாவர காலத்துல சம்பவம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த கோச். தாமஸ் டூக்கல் வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கே தெரியும் அட்டாக்கிங் சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா போய் டிஃபென்சிவ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் புரிஞ்சிக்கவே முடியல எனக்கு. 2 செமிஃபைனல் கான்ட்ராஸ்டா இருந்துச்சுப்பா. ஒன்னு வந்து டாக்டிக்கல்ல தோத்துறானுங்க, இன்னொன்னு வந்து டைரக்ட் ஃபுட்பால் ஆடிட்டாங்க. ஓகே, நம்ம தேர்ட் பிளேஸ் மேட்ச் போயிடலாம். யார் வின் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிற? பிரான்ஸ் விசஸ் இங்கிலாந்து, டக்குன்னு சொல்லியிருப்பாங்களா யார் வின் பண்ணுவா? இல்ல பிரான்ஸ் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கோச் மாறுறாங்க இப்ப. டெஷாம்ஸ் அவங்க 1998 வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது அந்த கோச் தான் இப்ப இருக்காரு கோச்சா, அவருக்கு பதிலாக ஜினடின் ஜிதான் வராரு. அவரும் அதே டீம்ல அவரு கேப்டன், அதாவது ஜிதானோட கேப்டன் வந்து டெஷாம்ஸ் இப்ப இருக்க கரண்ட் கோச். அவருக்கு பதிலாக இப்ப ஜினடின் ஜிதான் எடுத்துன்னு வரானுங்க. அவர் ஒரு ஸ்டார் பிளேயர், பிரான்ஸோட ஃபுட்பால் ஹிஸ்டரியில வேர்ல்ட் கப்ல வின் பண்ணிருக்காரு 1988ல. ஹோம் வேர்ல்ட் கப், அதுவும் ஹோம்ல ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2018ல ரஷ்யால ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 2 வாட்டி நாக் அவுட் ஸ்டேஜஸ் வரைக்கும் வந்திருக்காங்க, ஒரு வாட்டி ஃபைனல், ஒரு வாட்டி செமிஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. கையில இருந்த மேட்சை விட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பிரான்ஸ் விளையாடவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால ஜினடின் ஜிதான் வராரு. இதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். அந்த மிட்ஃபீல்ட்ல பார்க்கணும், மிட்ஃபீல்ட் மட்டும் கொஞ்சம் செட் பண்ணிட்டாங்கன்னா பிரான்ஸ் டேஞ்சர் கையா மாறிடுவாங்க. பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு பிரான்ஸ் ஜெயிப்பாங்க, இங்கிலாந்து ஜெயிக்க மாட்டாங்க அந்த மேட்ச். இதே மாதிரி டிஃபென்சிவ் ஆனா எங்க ஜெயிக்க முடியும் சொல்லு. ஓகே அடுத்து போயிடலாம். லாஸ்ட் டான்ஸ் ஸ்பெயின் விசஸ் அர்ஜென்டினா. லெமின் யாமால் வந்து அவரோட ஐடியல் கூடயே ஆட போறாரு ஒரு மேட்ச். அது பார்க்கணும், அந்த மேட்ச் எப்படி இன்டென்ஸா இருக்க போதா இல்ல வந்து கம்ஃபர்டபுளா ஒரு டீம் வின் பண்ண போதா, அது வந்து நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஓகே, நம்மளோட ப்ரிவியூ வந்து காத்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஸ்பெயினா அர்ஜென்டினாவா அப்படின்ட்டு. இல்ல வின் பண்ணுவாங்கன்னோட நான் ப்ரெடிக்ட் பண்ண ஃபைனல்ஸ் தான் இது. எனக்கு இந்த ஃபைனல்ஸ் பார்க்கணும் மேட்ச் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீ டாக்டிக்கலா ஸ்பெயின் அடிக்கிறது கஷ்டம். டாக்டிக்கலா நீ வந்து அவனை வந்து த்ரூ த மிடில் அடிச்சு கோல் அவன்கிட்ட நேரம் லாங் ரேஞ்சில் அடிக்கிறதுல கஷ்டம். ஏன்னா ஸ்பேஸ் விட மாட்டாங்க அவனுக்கு, கிராஸ் போடவும் உனக்கு ஸ்பேஸ் விட மாட்டாங்க. ஏன்னா அப்படியே சூழ்ந்து வந்துடுவாங்க, 2-3 பேர் சூழ்ந்து வந்து கிராஸ் போடும்போது வந்து பிடிச்சிடுவாங்க பால, எப்படியாச்சும் கவின் போயிடுவாங்க பால எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு காலையிலே ஊட்டி ஆடிட்டு இருப்பானுங்க. ஆனா ஸ்பெயின் வந்து அர்ஜென்டினாவை பீட் பண்ணிடுவாங்க எனக்கு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் இருக்கு. எதனால அவங்க பொசிஷன் பேஸ்ட் ஆடுறாங்க, அவங்க மிட்ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி சொல்ல வரல, அவங்க டிஃபென்ஸ் சூப்பரா இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த லீக்லயே ஒரே கோல் விட்டு ஃபைனல் அது ஒரே டீம் இவங்க தான், வேற யாரா இருக்காங்களா எனக்கு தெரியலப்பா. பிரான்ஸ் கூட கோல்லாம் விட்டாங்க எனக்கு தெரியும், அர்ஜென்டினா பல கோல் விட்டுருக்காங்க. நீ பாத்துருப்ப, கேபோ டேட்லாம் கோல் விடுறாங்க, எஜிப்ட் கிட்ட கோல் அடிக்கிறாங்க, ஒத்துக்கிறேன்.
பின்னாடி இருந்து வந்து ஜெயிக்கிற அந்த ஒரு ஹங்கர் வெறியெல்லாம் இருக்குது அந்த டீம் கிட்ட. அதை நான் இல்ல வந்து இல்ல அதான் அவங்க அட்வான்டேஜ். இந்த இயர் வந்து ஸ்பெயின் தான் வந்து ஒரே கோல் விட்டு ஃபைனல் வந்த ஒரு டீம். ஆமா, ஏன்னா அவங்க வந்து ஸ்பேஸ் விட மாட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, டிஃபென்ஸ்ல ஸ்பேஸ் விடாத ஆடுற டீமே கொஞ்சம் அப்படியே அந்த அலைண்டா கோச்சு சொல்லி கொடுத்த மாதிரியே ஆடுறாங்க. அந்த பேக் லைன், அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு, அந்த ஃபுல் பேக், சென்டர் பேக்ல இருந்து எல்லாருமே ஒரு அலைன்மெண்டோட ஆடுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு 10-5 மீட்டர் தான் ஸ்பேஸ் வச்சுக்கிறாங்க. பக்கத்து பக்கத்துலேயே இருக்காங்க எல்லாரும். டக்குனு பால் வந்தா யாரா கவிடுறாங்க, பால் எடுத்துட்டு போய் அட்டாக்கிங் ஆஃப்ல போயிட்டு யமால்கோ இல்லைன்னா வந்து அந்த வயசு பால் அந்த அவங்களோட மெயின் ஸ்ட்ரைக்கருக்கு கொடுத்துறாங்க. அதனால ஸ்பெயினுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஓவராலா அர்ஜென்டினா மிட்ஃபீல்டு ஸ்பெயின் மிட்ஃபீல்டு நீ எடுத்து பார்த்தனா ஸ்பெயின் மிட்ஃபீல்டு பெட்டர்னு சொல்லுவேன் நான். அந்த ராட்ரி வந்து இருக்க வரைக்கும் அந்த டீமை எவனாலையும் அசிக்கவே முடியாது. ஏன்னா ராட்ரி வந்து ஆப்போனன்ட் அட்டாக் பண்ண தடுத்துடுறான், இவன் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான். அது எப்படி இருக்கு, சஃபையா இருக்குல்ல கேட்கும் போது. அதை வந்து ரியலா பண்றாரு ராட்ரின்ற பிளேயரு. அவரை எப்படியாச்சும் குவைட்டா வைக்க முடிஞ்சதுன்னா அர்ஜென்டினாவால ஸ்பெயினை அப்செட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல, இப்போ அர்ஜென்டினா 50-50 கேம் தான் இது. ஆனா அந்த மிட்ஃபீல்டு கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டிஃபென்சிவ் வைஸ் பெஸ்ட் டீம் அர்ஜென்டினா. நிறைய கோல் அடிக்கிறாங்க. அந்த விதத்துல அட்டாக்கிங்ல ஸ்ட்ராங் டீம் அர்ஜென்டினா சொல்லுவாங்க. ஸ்பெயின் வந்து டிஃபென்சிவா ஆர்கனைஸ்டா பக்காவா ஆடுறாங்க. அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இந்த 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 ஸ்பாட்டுக்கு இவன், இந்த ஸ்பாட்டுக்கு இவன், இங்க பால் வந்தா நான் விட மாட்டேன், நீயும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆடுறாங்க. சின்ன சான்ஸ் வச்சா கோல் அடிக்கிற டீம். ஸோ அதனால ஒரு 50-50 கேம் தான். ஆனாலும் எனக்கு ஸ்பெயின் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. 2-1 அந்த மாதிரி ஸ்கோர்ல என்ன வின் பண்ணிடுவாங்க. சொன்ன மாதிரி 50-50 இருக்கும். மெஸ்ஸி ஏதாவது மேஜிக் போனா அர்ஜென்டினா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஸ்பெயின் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டு போறோம். கொஸ்டின் வச்சிருந்தாங்கன்னா கொஸ்டின் ஒருவேளை வந்து ஸ்பெயின் கிட்ட இருந்ததுன்னா ஸ்பெயின் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிடுவாங்க. அதாவது நான் ஏன் அர்ஜென்டினா கஷ்டம்னு சொல்றேன்னா, அவங்க வந்து ஸ்பெயின் மாதிரி கேம் விளாண்டு ஆர்கனைஸ்டா விளாண்டா கூட ரெண்டு பேருக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்காது கேம்ல. ஒன் கோல் அடிக்கலாம், மேபி ஷூட் அவுட் அந்த எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் போய் பெனல்டி கிக்ஸ் வரைக்கும் போலாம். போன வேர்ல்ட் கப் ஃபைனல் போச்சு பாத்தியா, பெனல்டி கிக்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி போச்சுன்னா ஓகே. அர்ஜென்டினா கோல் நிறைய விடுறாங்க, அதுதான் கன்சர்னிங்கா இருக்குல்ல எனக்கு. அடிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அவங்க கிட்ட அந்த பவர் இருக்கு, அங்க இருக்கு, அதான் அவங்க பாசிட்டிவ். கோல் விடுறது அவங்க நெகட்டிவ், அதே மறந்துடக்கூடாது. அதான் மெஸ்ஸி போய் டிஃபென்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவர் வந்து 39 வயசு ஆகுது அவருக்கு. அவர் தான் அதாவது அவரை நீ எடுத்துட்டுன்னு வச்சுக்கேன் மிட்ஃபீல்ட்ல இருந்து, இந்த டீம் ஒண்ணுமே இல்லை, லிட்டரலா ஒண்ணுமே இல்லை. யாராவது வேற யாரும் மெஸ்ஸியை தவிர்த்து அசிஸ்ட் தராங்களா நீ எடுத்து போய் பாரு வேணா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். யாரும் அந்த அளவுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லலாம். ஒரு 2 அசிஸ்ட் கொடுக்குறாங்களா முதல்ல பாரு. ஒரு 2 அசிஸ்ட், நான் கேட்கறது 5-6 அசிஸ்ட் ஒரு பிளேயர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்னு அங்க எல்லாரும் ஒன்னு கொடுத்துருந்தா கூட ஓகே, டீமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீ எடுத்து பார்த்தனா ஒரு 8 கோல் அடிச்சிருக்காரு மெஸ்ஸி, ஒரு 6 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு, அவரே ஒரு 15 கோல் கான்ட்ரிபியூட் பண்றாரு. அப்ப ஸ்பெயின் என்ன பண்ணுவான், கன்ஃபார்மா பிளானோட தான் வருவான். மெஸ்ஸி அமுக்க பார்த்து ஃபவுல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்பெயின் ஃபவுல் பண்ணி ஆடுற டீம் கிடையாது. அவர்கிட்ட பால் வந்தா 3-4 பேர் போய் சேஸ் பண்ணி பால வாங்க பார்ப்பானுங்க, ஒருத்தன் போக மாட்டான். ஏன்னா அவர் ஏமாத்தி போயிடுவாரு, எப்படியாச்சும் போட்டுருவாரு, அவரோட பிரில்லியன்ஸ் காமிச்சு விட்டுருவாரு. கன்ஃபார்மா பாரு, டாக்டிக்கலாவே அடிக்க பார்ப்பாங்க அர்ஜென்டினாவை. அர்ஜென்டினா டேரக்ட் ஃபுட்பால் தான் ஆட பார்ப்பாங்க. தூக்கி லாங் பால் அடிப்பாங்க, கிராஸ் அடிப்பாங்க. அதான் பண்ண பார்த்தா ஸ்பெயின் கிட்ட வேலைக்கு ஆகாது. ஆனா கிடைக்கிற சான்ஸை அர்ஜென்டினா கேபிட்டலைஸ் பண்ணலன்னா கஷ்டம் தான். ஓகே, நீ சொன்னல மெஸ்ஸி வந்து நிறைய அசிஸ்ட் பண்றாரு, வேற யாரும் பண்ணலன்ட்டு. இந்த வேர்ல்டு கப்ல மெஸ்ஸி வந்து 4 அசிஸ்ட் பண்ணிருக்காரு. டாப் 30ல வந்து வேற எந்த அர்ஜென்டினா பிளேயரும் இல்ல, அதுதான் உண்மை. இதுதான் ஆக்சுவலி இதுதான் வந்து அர்ஜென்டினாவோட பிரச்சனை. பேக் லைன் வந்து ஒரு ஆர்கனைஸ்டா ஆடுறது இல்ல. அட்லீஸ்ட் கோல் விட்டா கூட ஒரு கண்ட்ரோலோட ஆர்கனைஸ்டோட பதட்டப்படாத டிஃபென்ஸ் லைன் கிடையாது. அது கொஞ்சம் வந்து ப்ரெஷர் போட்டனா இங்கிலாண்டே ஆக்சுவலி பண்ணிருக்கலாம். ஆக்சுவலி அந்த அர்ஜென்டினாவோட 2 சென்டர் பேக்கும் எல்லோ கார்டுல இருக்கானுங்க. இந்த மாதிரி இருந்தா ஒரு அட்டாக்கர், ஒரு கிளவரான ஒரு அட்டாக்கர் இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, லேசா ஓடி காட்டுற மாதிரி ஓடி காமிச்சு கொஞ்சம் ஆக்ட் பண்ணி கீழே விழுந்து அவனுக்கு கார்டை கிட்ட ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. அதை பண்ணுங்கடானா இங்கிலாந்து யோசிப்பானுங்களானே தெரியல. இதெல்லாம் 2 சென்டர் பேக்கு எல்லோ கார்டா நீ நினைச்சு பாரு என்ன ஆகும்ட்டு. ஒருத்தன் போனாலே 10 மேன் டிஃபென்ஸ் ஆயிடும், இன்னொருத்தன் போனா இன்னொருத்தன் போக மாட்டான், ரிஸ்க் எடுக்க மாட்டான், பின்னாடி நின்று இருப்பான். அப்போ வந்து உனக்கு ஓப்பன் அப் ஆயிருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும், கோல் அடிச்சிருக்கலாம். நீ இதெல்லாம் பண்ணல. அர்ஜென்டினாவோட பிரச்சனை அதுதான். அவங்களோட சென்டர் பேக் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. அவங்க ஃபுல் பேக்ஸ் ஓகே நல்லா விளாடுறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸ்பெயினுக்கு அவங்களுக்கு ஈக்குவலா மேட்ச் ஆயிரும். ஆனா சென்டர் பேக் பார்த்தனா ரொம்ப மாட்டோம் அர்ஜென்டினாக்கா தான். ஓகே, இப்போ நீ ஒண்ணு சொன்னல ஆக்ட் பண்றாங்க பயங்கரமா அப்படின்னும் போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி. ஆஸ்கர் அவார்ட் கோஸ் டு யாரு இந்த வேர்ல்டு கப்ல? யாருக்கு நீ ஆஸ்கர் அவார்ட் கொடுப்ப? நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. எம்போலோ அந்த சுவிட்சர்லாந்து மேட்ச் பாத்துருப்பல, கீழே தள்ளாத இவன் காலை வந்து டிஃபெண்டர் இல்ல அந்த ஆப்போசிஷன் அர்ஜென்டினா பிளேயர், அந்த பெரடஸ் நினைக்கிறேன் அந்த பிளேயர் பேரு, பெரடஸ் மேல அவரா இடிச்சினாரு, எம்போலோ இடிச்சு கீழே வேண்டாரு. அது வேற ஆக்ட் பண்ணாரு. எப்படின்னா உருண்டி பரண்டி இந்த சைடு 2 பெல்ட் அடிச்சு வெளியில போய் இந்த மாதிரி வந்தாரு. VAR செக் பண்ணாங்க, தம்பி இது கிளியர் சிமுலேஷன் பா, நீ வந்து நடிச்சிருக்க,
அதனால எல்லோ கார்டு அவருக்கு போயிடுச்சு. ஆக்சுவலி பெரடஸ்க்கு கொடுத்துட்டாரு முதல்ல ரெஃப்ரி. விஏஆர் செக் பண்ணி இது பெரடஸ்க்கு இல்ல எல்லோ கார்டு, ப்ளூ லெம்போலோ நீ தான் வந்து சிமுலேஷன் பண்ணிருக்க, நடிச்சிருக்க, எல்லோ கார்டு உனக்குதான் அப்படின்னு உடனே அவர் ஆல்ரெடி அவர் ஒரு எல்லோல இருந்தாரு. இன்னொரு எல்லோ கொடுத்தோடனே வெளியே போகணும்னு அர்த்தம். அவர் வந்து நோ நோ ஒய் ஒய் நோ அப்படின்னு கத்திட்டு வர்றாரு. அந்த ஹைலைட்ஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த சவுண்ட்ல வரும். அவருக்கு தான் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம். அவர் ஆக்சுவலி அதை பண்ணாத இருந்தாலே அஜய் ஜெயிச்சிடலாம். ஏன்னா அவர் நல்லா விளையாடிட்டு நிறைய பார்த்தேன். இந்த 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 ஒரு மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிங் அதிகமா போடணும் அப்படின்ட்டு நான் பார்த்து கத்துக்கிட்டேன். பெல்லிங்கம் நான் நிறைய பார்த்தேன் ஆக்ட் பண்றத. பெல்லிங்கம் தான் நிறைய பார்த்தேன். பெல்லிங்கம் வந்து எப்படின்னா வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டா அப்படி ஆடுவாரு. நார்மலா ஆடும்போது ஃபுல் எனர்ஜியோட ஆடுற பிளேயர். அதாவது இப்ப நீ அவர் ஆட வச்சனா உன் டீம்ல அவரோட கடைசி எனர்ஜி ட்ரெயின் ஆகிற வரைக்கும் ஃபுல் ஃபாஸ்டோட போவார். எல்லாத்துக்கும் ஃபுல் ஃபிளெஜ்டா போவார். இந்த ஆஃப் மைண்டடோட போயிட்டு இது பண்றது. ஆக்சுவலி ஆக்ட் பண்றது பார்த்தா நீ அப்படி பார்த்தா யமால் கூட தான் ஆக்ட் பண்ணாரு. யமால் ஆக்டிங் தானே. அவர் ஆக்சுவலி அந்த அவன் காலை தூக்கும் போது யமால் வரலன்னா அது பெனல்ட்டியே கிடையாது. பிரான்ஸுக்கு கான்பிடன்ஸ் வந்திருக்கும், அடிச்சிருப்பாங்களே அடுத்த கோல். அது வந்து இன்டெலிஜென்டா பண்ணது. அது இன்டெலிஜென்டா பண்ணி அப்படி ஃபவுல் வாங்கினா பிரச்சனை இல்லையா? ஒருத்த காலையே அடிக்காத கீழே வேண்டாயா, இதுதான் ஆஸ்கரு ஆஸ்கரு. இல்ல ஆஸ்கர் ஓகே, நான் பார்த்தத சொன்னேன், நான் நிறைய பார்த்தேன் அப்படின்ட்டு. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெல்லிங்கம் வந்து கொஞ்சம் அந்த லேசா அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வெளிப்பட்ட மாதிரி தெரிஞ்சு சொல்றேன். நிறைய பேர் பண்ணாங்க. எந்த பண்ணது ரொம்ப ஓவரியா எக்ஸ்ட்ரீமா பண்ணான். அவன் கீழே விழுந்து பெல்ட் அடிச்சதான் பார்த்தா ஏதோ அவன் காலை வந்து ஒரு அடி அடிச்ச மாதிரியும் இவன் போய் 4 பெல்ட் அடிச்சு விழுந்த மாதிரியும் பண்ணான். அதுதான் ஆக்டிங் சொல்லலாம். மீதிப்படி நல்லதான் விளாண்டாங்க. யாரும் அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் கேவலமான டர்ட்டி கேம்லாம் இல்ல. அவர் மட்டும் தான் ஆடி இருந்தார் நான் பார்த்தது. ஓகே, ஒரு மாதிரி ஆஸ்கர் அவார்ட் கொடுத்துருக்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். உன்னோட ஃபேவரட் பிளேயர் யாரு இந்த வேர்ல்டு கப்ல? என்னோட ஃபேவரட் பிளேயர்னா அது வந்து யார் சொல்லனா, ஐயோ சடனா கேட்டனா யார் சொல்றது? நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாரையும் பிடிக்கும். பர்டிகுலரா நீ ஒருத்தர் கேட்டனா எனக்கு தெரிஞ்சு இல்ல நான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றேன். இந்த வேர்ல்டு கப்ல ஒன்னு வந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆளு, இல்ல வந்து பார்த்தா யாரா இவரு அப்படின்னு ஒரு ஆள் இருப்பார்ல, அந்த மாதிரி. இந்த வேர்ல்டு கப்ல ஓவராலா கேட்கல நானு. இந்த வேர்ல்டு கப்லயா? எனக்கு இந்த வேர்ல்டு கப்ல ஹாலாண்ட பார்த்தாதான் எனக்கு அப்படி தோணுச்சு. யாரா இவன் நம்ம டீம்ல வச்சீங்கன்னா கோல் அடிச்சு நொறுகிலாம் போகுது. பாலை மட்டும் அவன் மண்டைக்கும் காலுக்கும் அவன் கிட்ட போட்டா போதும், அவனே அடிச்சிருவான், அவனே எல்லாம் பண்ணிடுவான். அவனுக்கு நம்ம எதுக்கு போயிட்டு டிஃபென்ஸ் எல்லாம் இல்லாத போது அவன் கால் கிட்ட கொடுத்தா டேப்பிங் பண்ற பிளேயர் மாதிரி இல்ல. பால் அவன் கிட்ட இருந்ததுனாலே போதும், அவனே அடிச்சிருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு மேட்ச் பார்க்கும்போது. ஸோ அதனால ஹாலாண்ட சொல்லலாம். ஹாலாண்ட் என்னோட ஃபேவரட் பிளேயர். எம்பாபே பிடிக்கும். எம்பாபே வந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் பெரிய லெவல் வந்துட்டாரு. 2018 சாம்பியன், 2022 ஃபைனலிஸ்ட், இதுல செமி ஃபைனலிஸ்ட். இன்னும் 2-3 வேர்ல்டு கப் ஆனார்னா மெஸ்ஸி ரொனால்டோ ரெக்கார்ட்லாம் உடச்சு போட்டுருவாரு. ஏன்னா ஆல்ரெடி தெரியும் 20 மேட்ச்ல 20 கோல் அடிச்சிருக்காங்க நம்ம வேர்ல்டு கப்ல. என்ன ஜாலியா ஏதோ பிக்னிக் வந்து கோல் அடிச்சுட்டு போறாங்க, மேட்சுக்கு கோல் அடிக்கிறாங்க எம்பாபே. மெஸ்ஸிக்கு நம்ம மெஸ்ஸி சொல்றோம்ல, பெரிய லெஜெண்ட், கோட்டு, பயங்கர மிட்ஃபீல்டரு, லெஃப்ட் ஃபுட்டடு எல்லாமே சொல்றோம்ல. ஈவன் அவரே ஆல்மோஸ்ட் 30 கேம் கிட்ட ஆடிதான் அந்த 19 கோலே அடிச்சிருக்காரு. எம்பாபே 20 ஆடி இருக்கான். இன்னும் 2 வேர்ல்டு கப் ஆடினா ஒரு 12 மேட்ச்னா கூட நான் தெரிஞ்சு எம்பாபே தான் டாப் ஸ்கோரரா இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ரெக்கார்டை யாராலும் உடைக்க முடியாது ஃபியூச்சர்ல. ஆல் டைம் பாத்தீங்கன்னா 21 கோல், எம்பாபே வந்து 20 கோல். அந்த மேட்சஸ் நீ எடுத்து பாரு, 8-9 மேட்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் மெஸ்ஸிக்கு. ஆமா, கோல் கான்ட்ரிபியூஷன்ல மேபி மெஸ்ஸி எடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஃபேவரட் டீம் அப்படின்னா இந்த ஒரு வேர்ல்டு கப்ல டக்குன்னு எனக்கு பிடிச்சு போச்சுப்பா, இந்த டீம் பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சு போச்சு அப்படின்ற ஒரு டீம் இந்த வேர்ல்டு கப்ல நாட் வந்து ஃபுல்லா. எனக்கு ஸ்பெயின் தான் சொல்லணும்னு தோணுது. அவங்க ஆடுற கேம் எனக்கு முன்னாடி தெரியும், இவங்க இப்படிதான் ஆட போறாங்கன்ட்டு. அதனால அவங்கள சொல்ல நான் வேற ஒரு டீம் சூஸ் பண்றேன். இந்த வேர்ல்டு கப்ல பார்த்ததுனால அந்த டீம் ஒரு அவங்களோட ஹிஸ்டரி, அவங்க கண்ட்ரி என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க எல்லாமே தெரிஞ்சது வந்து இந்த கேபோ வெர்டே சொல்லலாம். அதாவது உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் நீ பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு வேர்ல்டு ஸ்டேஜ்ல காமிச்சிருக்கிறாங்க. எங்ககிட்ட பெரிய ஸ்டார் பிளேயர் இல்ல, என்கிட்ட பெரிய டெட்லி டிஃபெண்டர் இல்ல, டெட்லி கோல் கீப்பர் இருக்கும். அதான் கோல் கீப்பர் அவர் வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்டு அவர் எங்கேயோ பண்ணிட்டாரு. இந்த வேர்ல்டு கப்ல நீ ஒரு 11 போட்டனா, பெஸ்ட் 11 போட்டனா அவர் தான் எடுக்கணும். ஆக்சுவலி மீதி கோல் கீப்பர்லாம் அவர் பக்கத்துல கூட இல்ல. சேவ்ஸ்ல பார்த்தனா நீ ஸ்பெயின் கோல் கீப்பர் சொல்லலாம், அவர் கோலே விடலையாடான்ட்டு. அந்த டிஃபென்ஸ் நல்லா பண்றதுனால அவர் கோல் விடல. அந்த டிஃபென்ஸும் நல்லா விளையாடுது, பால் பொசிஷன் வச்சுக்கிறாங்க, தேவையில்லாத தூக்கி கீப்பர் கிட்ட வந்து லாங் பால் அடிக்கல. அவர் வந்து பாஸ் பண்ணதான் பார்ப்பார், லாங் பால் போட மாட்டார் அந்த உனாய் சிமான். அதனாலதான் கோல் வாங்காத இருந்தாங்க. ஒசினியாக்கு பார்த்தோன்னா டிஃபென்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்க அட்டாக்கே பண்ண மாட்டாங்க. அட்டாக் மேல அட்டாக் கேபோ வெர்டே மேலதான் விழுது. அப்போ வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருந்தனால எனக்கு பெஸ்ட் டீம்னா கேபோ வெர்டே தோணுச்சு. அது அர்ஜென்டினா கிட்ட அவங்களோட மெடிசன் அவங்களுக்கு கொடுத்தாங்கப்பா. முதல் டீம் அவங்க தான் பாரு.
பின்னாடி இருந்து வந்து ஜெயிக்கலாம், அது வேர்ல்டு சாம்பியன் அர்ஜென்டினாவா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களால முடியும் அப்படின்ட்டு ஒரு ஒரு லைஃப் லெசன் கொடுத்தாங்க. நீங்க பின்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, முட்டி மோதி பாருங்க, ஜெயிக்கலாம். என்ன போது மிஞ்சி போனா தோக்க போறோம், அதுக்கு அடிச்சு முட்டி மோதி ஜெயிக்க பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 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 பிலீஃப் கொடுத்துட்டு போயிருக்காங்க எல்லாருக்குமே. இப்போ கேப் ஓவர்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, அந்த டீம் அந்த கண்ட்ரில இருந்து நிறைய பேர் வந்து யூரோப்ல போய் ஆட போறாங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு பிடிச்ச பிளேயரையும் சொல்லிடுறேன். இந்த எடிஷன்ல வந்து என்ன வந்து யாரா இவன் அப்படின்னு ஆக்குனது எர்லிங் ஹாலண்ட் தான், வேற யாரும் இல்ல இந்த ஒரு வேர்ல்டு கப்ல. ஓகே, எனக்கு ஃபேவரட் டீம் நீ சொன்ன மாதிரி கேப்போ வர்டே, ஜப்பான், இவங்களே வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க என்ன. ஜப்பான் அண்ட் கேப்போ வர்டே, எஜிப்ட் எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண டீம்ஸ் இவங்க தான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஃபைனல்ஸ்ல யார் வின் பண்ணுவான்னு கேட்டதுக்கு காத்தி வந்து ஸ்பெயின் சொல்லியிருக்கான். 50-50 சொல்லியிருக்கான். மார்ஜினல் இதுதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 2-1 2-2 கூட ஆகலாம், அதனால க்ளோஸா சொன்னது. இது வந்து ஹை கோல் ஸ்கோரிங் ஃபீஸ்டா இருக்காது, கொஞ்சம் டாக்டிக்கல் அண்ட் கொஞ்சம் மைண்ட் கேம்ஸோட இருக்க ஃபைனல்ஸா இருக்கும். ஃபுட்பால் ஃபேன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேம் ஒரு மாதிரி போகும். யார் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ். இப்போ கூட சொல்றேன், ஃபர்ஸ்ட் கோல் யாரு ஏர்லியா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கேம் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிறவங்க கேம் கண்ட்ரோல் பண்ணிடுவான் இவங்க ஸ்பெயின் அண்ட் அர்ஜென்டினா மேட்ச்ல. நெக்ஸ்ட் வீடியோ என்னவா இருக்கும்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, அதை வந்து அப்புறம் பாத்துக்கலாம். ஃபைனல் தாட்ஸ் இருந்தா சொல்லு கார்த்திக். வேர்ல்டு கப் பயங்கரமா போச்சு, ஆனா ஒரு மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல. டக்குன்னு வந்தது, ஏதோ போயிடுச்ச மாதிரி இருந்தது. இதோட 4 வருஷம் கழிச்சு தான் பாக்குற மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்த ஃபார்மேட் அதனாலதான் சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிரிக்கெட்ல கூட பார்த்தா 2020 வேர்ல்டு கப் எல்லாம் ஈஸியா எடுத்துட்டு வராங்க. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கே ஐபிஎல் பார்த்து போர் அடிச்சிச்சு. 2020 கிரிக்கெட் என்னடா எல்லாம் வரான் அடிக்கிறான், யார் பால் போட்டாலும் அடிக்கிறானுங்க, பால்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கிரிக்கெட்ல நான் மறந்துட்டேன். ரீசெண்ட் இயர் வரானுங்க, அடிக்கிறானுங்க, 6 எத்தனை வரானுங்க, அது மாதிரி இருந்தது. FIFA வேர்ல்ட் கப் அந்த இதுல பார்த்தோன்னா ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வைக்கிறதுனால ஒரு அந்த ஒரு ஹைப்பு, அது மேல இருக்க ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்ப மக்களுக்கு எல்லாம் கோல்டு மேல ஒரு இது இருக்குல்ல, அப்பா கோல்டுடா, அந்த மாதிரி FIFA வேர்ல்ட் கப் வந்துச்சுன்னா எல்லா பிளேயர்ஸும் எல்லாரும் கேட்டா சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு FIFA வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த பிளேயர் நீ எடுத்தாலும், மெஸ்ஸில இருந்து யமால்ல இருந்து இப்ப ஹாலாண்ட கேட்டா கூட ஐ வாண்ட் டு வின் FIFA வேர்ல்ட் கப் தான் சொல்லுவாரு அவர் கேட்டாலே. எம்பாபேக்கும் அதான் சொல்லுவாரு, ஐ வாண்ட் டு வின் மோர் FIFA வேர்ல்ட் கப்ஸ் தேன் அந்த லீக் கப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த யூரோஃபா சாம்பியன்ஸ் லீக், அவங்களோட ஓன் லீக்ல வர சாம்பியன்ஸ், அதோட வேர்ல்டு கப் ஜெயிக்கணும். அதனால வேர்ல்டு கப் பயங்கரமா இருந்தது. இந்த வேர்ல்டு கப்ல நிறைய லைஃப் லெசன்ஸ் கூட கத்து கொடுத்தாங்க. நிறைய டீம் பின்னாடி இருந்து நம்ம கிட்ட எதுவுமே இல்லைனாலும் போராடலாம், நம்ம கிட்ட ஸ்டார்ஸ் இருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க நிறைய டீம்ஸ். இப்போ வேர்ல்டு கப் வந்து பெரிய ஒரு லெசன்ஸ் தான் கத்து கொடுத்துருக்கு ஆடியன்ஸ்க்கு. நீங்க மேட்சா பார்க்காத அது ஒரு இதுவா பாத்தீங்கன்னா. ஓகே, நான் என்னோட ஃபைனல் தாட் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ்ல வந்து ஸ்பெயின் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த ஒரு வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெயின் ரிலேட்டடா ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது. நீ பாத்தீங்கன்னா தெரியும். நான் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட ஊரை வச்சே சொல்றேன். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெயினோட ஒரு பிளாக் மாதிரியே ஒரு பிளாக் ரெடி பண்ணி, டிட்டோவா ரெடி பண்ணி, அந்த ஒரு கட்சி வந்து ஜெயிச்சு ஆட்சியை அமைச்சிட்டாங்க. இது ஒன்னா. ரெண்டாவது வந்து லக்ஷ்மி அம்மான்னு சொல்லிட்டு அவரை ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க ஃபுல்லா. நீ வந்து அவங்க இந்த செல்வி அம்மான்றவங்க வந்து லக்ஷ்மி அம்மான்னு சொல்லி ஃபுல் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நீ பாத்தீங்கன்னா வந்து அவங்க சொன்னாங்க நரோடா சொன்னாங்க, ரொனால்டோ நரோடான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெஸ்ஸியை வந்து ஆண்ட்ராய்டு லெஸ்ஸின்னாங்க. அது கூட அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. லக்ஷ்மி அம்மாள் எங்கேயோ போயிடுச்சு, வேர்ல்டு வைட்ல எங்கேயோ போயிடுச்சு. அதை வச்சுதான் சொன்னேன், ஸ்பெயின் ரிலேட்டடா வந்து நிறைய ட்ரெண்டா இருக்கு. ஒருவேளை ஸ்கிரிப்டடா இருந்தா ஸ்பெயின் வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். சொல்லி காலையில எடுத்து பார்த்தா ஸ்பெயின் வின் பண்ணிருக்காங்க. ஒரு பிரான்ஸை வந்து இவ்வளவு ஈஸியா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு அந்த மேட்ச் செமிஃபைனல் சொன்னேன். அதேதான் சொல்றேன், ஃபைனல்லையும் வந்து ஸ்பெயின் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு. காத்தி, நீ பாத்துருப்பல நிறைய வந்து ட்ரெண்டா இருக்கும் ஸ்பெயின் ரிலேட்டடா. ஆமாமா பார்த்தேன். அந்த அவங்க ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல, இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மாள் நிறைய பிளேயர்ஸோட பேர்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்தது. ஆனா இந்த மாதிரி அதே மாதிரி வருது, அவங்க சொல்ற மாதிரியே. அவர் ஆக்சுவலி யமால், நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி வீடியோஸ்ல, நம்ம வீடியோஸ்ல ஸ்பெயின் ஜெயிக்கணும்னா யமால் ஒரு 10 கோல் அடிக்கணும்ட்டு. அவர் அடிச்சதுன்னா ஒரு கோல் தான். ஆனா நீ பார்த்தனா டீமா பயங்கரமா ஆட்டாங்க. எனக்கு அதுதான் வந்து இது பண்ண முடியல. போன வேர்ல்டு கப்ல கூட பார்த்தனா ஸ்பெயின் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்கலையா? ஆமா, ஏன்னா போன வேர்ல்டு கப் இந்த வேர்ல்டு கப் பெரிய டிஃபரன்ஸ். அதுவும் அந்த அவங்களோட கோச் டெலாஃபான்டே பத்தி பேச மாட்டோம், லூயிஸ் டெலாஃபான்டே. அவர் வந்து எப்படின்னா, ஸ்பெயின் இப்படி நல்லா ஆடுறானுங்க, கோஆர்டினேஷனோட ஆடுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம், பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி மட்டும் சொல்றது. பேக் ஸ்டோரி என்னன்னா, ஸ்பெயினுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அவங்களுக்கு இப்ப ஆடிட்டு இருக்க கரண்டா அந்த டீம்ல இருக்க ஸ்ட்ரைக்கர்ல இருந்து, டிஃபெண்டர்ல இருந்து, மிட்ஃபீல்டர்ல இருந்து எல்லாரையும் இவர் அண்டர் 17 கோச் பண்ணிருக்காரு. அண்டர் 17 அண்டர் 19 கோச் பண்ணிருக்காரு. யார் எப்படி விளையாடுவா, எந்த பொசிஷன்ல எவனை வச்சா கரெக்டா இருக்கும்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு லூயிஸ் டெலாஃபான்டேக்கு.
சும்மா பேன் ஒரு டீம் எடுத்து கொடுத்துட்டு என்ன பண்ணு அப்படின்னு கொடுக்கறத விட்டு ஸ்பெயின் பார்த்தனா அந்த ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க பாத்தியா, அது வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரிலாம் கத்துக்கலாம் ஆக்சுவலி. அண்டர் 17 கோச் பண்றவரை நேஷனல் டீம் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அவர் வின் பண்ண வச்சு நேஷனல் கோச் எடுத்துன்னு போலாம். எங்க எந்தோ தூயின் வந்து எவனையோ கோச் ஆகிட்டு வெளியூர்ல இருந்து கேட்டா ஃபாரின் கோச் நல்ல பிலாசபி இருக்கும், யூரோப் கண்ட்ரி மாதிரி நம்மளும் ஆடிடுவோம் அப்படின்ட்டு நினைச்சு எடுத்துட்டு ஒருத்தர் ஸ்பெயின் மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இப்ப இந்த டீம்ல இருக்க அந்த அதாவது சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒருத்தர் வராருல, ஆடு போட்ட மாதிரி திடீர்னு வந்து கோல் வச்சுட்டு போறாரு. அந்த மிக்கல் மெரினோன்னு பார்த்திருப்போம். அதுக்கடுத்து இந்த யமால கூட கோச் பண்ணிருக்காரு. அந்த கோல் கீப்பர் உனாய் சிமான் அவரை கோச் பண்ணிருக்காரு. அவர் நினைச்ச ஆர்சனல் கோல் கீப்பர் இறக்கிடலாம், டேவிட் ராயா. அவர் பயங்கரமான சீசன், கோல்டன் கிளவுலா வின் பண்ணாரு பிரீமியர் லீக்ல. அதுவும் நீ பாரு, பிரீமியர் லீக் எவ்வளவு பெரிய லீக், பிரீமியர் லீக்ல வின் பண்ண கோல் கீப்பரை ஒரு கோச்சால உட்கார வைக்க முடியும்னா அது லூயிஸ் டிலாஃபாண்டே தான் உட்கார வச்சிருக்க முடியும். அதே ரெண்டு போர்ச்சுகல் பாரு, ரொனால்டோ உட்கார வைக்கிறதுக்கு என்ன யோசிச்சாரு அந்த ரொபர்டோ மார்டினஸ் பாரு. ரொனால்டோட ஃபேனா அவரு. சிரிப்பு தான் வருது கேட்டா. கண்ட்ரி ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் தானே அவனுக்கு வந்து ஸ்டார் வரணும். கண்ட்ரி நல்லா விளையாடி ஸ்டாரும் நல்லா விளையாடினா சூப்பரா இருக்கு. இப்ப மெஸ்ஸி அர்ஜென்டினா விளையாடுறாங்களே அந்த மாதிரி விளையாடணும். அதை விட்டுட்டு இப்படி விளையாடுறது புரியல. ஆனா லூயிஸ் டிலாஃபாண்டேக்கு யாரும் வந்து அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அவரோட ஸ்ட்ராட்டஜில சும்மா கன்னு மாதிரி வச்சிருக்காரு. எல்லா டீமுக்கும் பக்காவா எடுத்துன்னு வராரு. எல்லாரையுமே அவுட் கிளாஸ் பண்ணி விட்டு போயிறாரு. ஃபைனல்ஸ்ல பாக்கலாம், 2 பெரிய கோச் ஆட போறாங்க. இப்ப அவரும் பெரிய கோச்சா மாற போறாரு. லூயிஸ் டிலாஃபாண்டே, இந்த சைட்ல லியோனல் ஸ்கொலோனி, 2 பேரையும் பாக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைனல்ஸா இருக்கும். ஃபைனல்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லியிருக்கான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு இதனாலதான் வந்து இந்த ஸ்பெயின் ஜெயிக்கிற அந்த அறிகுறி எல்லாம் தெரிஞ்சுது இந்த வேர்ல்டு கப். ஏன்னா அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கு அவர்கிட்ட. அவர் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அக்கு வேற ஆணி வேறன்ட்டு எல்லாமே தெரியும். அந்த மைக்கேல் ஓயர்சபால் என்ன பண்ணுவான், யமாலுக்கு மட்டும் தான் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. நீ என்ன வேணா பண்ணிக்க, போயிட்டு என்ன வேணா பண்ணிக்கோ அட்டாக்ல அப்படின்ட்டு. மீதி பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அந்த ரோல் தான் ஆடுறானுங்க. யாரும் வந்து போயிட்டு நான் தான் கோல் அடிக்கணும், என்னதான் நீ பால் தரணும் அப்படின்லாம் யாரும் இல்லை இந்த டீம்ல. யாரு வந்தாலும் அடிக்கிறானுங்க. மிட்ஃபீல்ட்ல திடீர்னு வந்து ஒருத்த ஃபேபியன் ரூயிஸ் அடிக்கிறான், திடீர்னு வந்து இவன் அடிக்கிறான் கோல், மிக்கல் மெரினோ. எங்க இருந்தோ டைம் முடியுமோ கூட்டு வராங்க. டைம் கொஞ்சம் இருக்கு, கோல் வச்சு விடுறா அப்படின்னு. அது வராங்கண்ணே அப்படின்ட்டு உள்ள வந்து டப்பு அடிச்சு விட்டு போறான் 2 கோல். அதனாலதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டீம் இது. ஸ்பெயினோட போய் பார்த்து ஆடணும். கொஞ்சம் மிஸ் பண்ணாங்கன்னா அர்ஜென்டினா மாட்ட வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஓகே, என்னோட ஃபைனல் தாட்ச் பாத்தீங்கன்னா, உங்க சப்போர்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து உங்க சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓல்டு வீடியோஸ் வந்து லைட்டா போல, அதையும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பசங்க சேர்ந்து வீடியோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கார்த்தி அண்ட் அஜய். பை பாய்.